ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மொட்டை மாடிக்கு தான் வந்திருக்கேன். இந்த வந்து 1 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் வடகம் போட போகிறேன். இது வந்து நான் வெங்காய வடகம் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் பாருங்கள். இது வந்து 1 கிலோ சின்ன வெங்காயம் தான். வெங்காயம் எடுத்து நான் நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா நறுக்கி கழுவிட்டு நறுக்கி வச்சு நல்லா 2 நாள் காய வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காய வடகத்துக்கு நான் வந்து என்னெல்லாம் மசாலா போடுறேங்கிறத பாருங்கள். நான் வந்து ஒரு 10 வெள்ளைப்பூடு நல்லா தோலோட நுணுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உடச்ச உளுந்து, இது வந்து 50 கடுகு, இது கருப்பு உளுந்து. வெந்தயம் வந்து 50க்கும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். சீரகம், வெங்காயம் நல்லா பிச்சு சேர்த்துக்கணும். இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கேன். இதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த உளுந்து அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். இது நான் வந்து 100 கிராம் உளுந்து. இதை வந்து இந்த வெங்காயம் இந்த மசாலா கலவையோடு சேர்த்து நம்ம பிணையம். இப்போ வந்து இதை நல்லா இந்த உளுந்த மாவோடு சேர்த்து நம்ம நல்லா கட்டியாக பிணைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம மொட்டை மாடிக்கு போக போகிறோம். இந்த பாருங்க, இந்த அளவு எடுத்தால் போதும். இதை எடுத்து சின்ன சின்ன வடையாக இப்படி தட்டிக்கிடலாம். இது ஒரு 2 நாள் வெயிலில் காஞ்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு இந்த வெயிலை வீணாக்காமல் நம்ம வந்து இந்த மாதிரி வடகம் வத்தல் எல்லாம் எங்கள் அம்மா எங்களுக்கு போட்டு தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் வந்து மொட்டை மாடியில் இந்த வடகத்தை காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது எப்போ நம்மளுக்கு தேவைப்படுமோ அப்போ வந்து ஒரு 4 நாள் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கிடலாம். இதுதான் நாங்கள் வந்து நம்ம ஊரில் வந்து வெங்காய வடகம் அப்படின்ட்டு சொல்கிறது. சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கிறதுனால வாசம் ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் நான் வந்து இந்த வெங்காய வடகம் தான் பொரிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பருப்பு குழம்பு, வெங்காய வடகம், மோர் மிளகாய், அப்பளம் வச்சு சாப்பிட போகிறோம். வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.